இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த குடும்பத்தை சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியே அனுப்பு, இல்ல ஆதியை கூட்டிட்டு யூஎஸ்க்கு கிளம்பி போயிடு. இந்த டிராமா எல்லாம் பார்க்க சகிக்கல. இந்த அன்னக்காவடிங்க ஃபீல் பண்றது ஓகே தான். ஆதி எதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆகுறாரு? என்னன்னா பண்ண சொல்ற? இந்த பாரதிய வீட்டை விட்டு அனுப்பணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணும் தெரியல. பாரதி, தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத பாரதி. இருங்க, நான் யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டேன். நீங்க போன் பண்ணப்போ நான் போன் எடுக்கல. இதெல்லாம இருக்கட்டும். இதுக்கு நீங்க இவ்ளோ பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துருச்சு? அப்போ உங்க எல்லாருக்கும் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்படுறேன்னு தெரியுது, அப்படிதானே? பாரதி, முதல்ல நீ எங்க போயிருந்தேன்னு சொல்லு. கோயிலுக்கு தான் போயிருந்தேன். அதுக்கு இவ்வளவு நேரமா பாரதி? என்ன பண்றது, திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. அதனால கடவுள்கிட்ட போய் பொறுமையா, கடவுளே என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, நீ தான் காப்பாத்தணும்னு நம்பி உன்கிட்ட வந்திருக்கேன்னு அவங்க கிட்ட வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாம நான் பழசெல்லாம் மறந்து என் புருஷனை மறந்து நான் இங்க இருக்கேன்னு நம்பிட்டு இருக்கீங்கல்ல, அது உண்மையா இருந்தா கடவுளே எனக்கு நல்ல புத்தியை கொடுன்னும் கடவுளை நல்லா கும்பிட்டு வந்தேன். அப்போ பழசெல்லாம் மறந்துட்டேன்னு நீ நம்புறியா பாரதி? என்ன நம்ப வைக்கணும் தானே நீ வந்த நாள்ல இருந்து படாத பாடுபட்டு இருக்க. அம்மா, இனிமே எங்க கிட்ட சொல்லாம எங்கேயுமே போகாதம்மா. நாங்க ரொம்ப பயந்துட்டோம். நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு வேற யார் இருக்கா? போ, தம்பி கூட போய் விளையாடு போ. வா. கிளம்பிக்கிட்டே இருக்கோம். வந்துருவோம். சரி, நாங்க வரோம், வச்சுடு. பாரதி, நேரமாச்சு, கிளம்பலாமா? மித்ரா, வரேன். நீ என்ன மித்ரா, நீ இன்னும் கிளம்பலையா? நான் வரல நீ. ஏய், என்ன சொல்ற? எல்லாரும் கோயிலுக்கு போறதான பிளான்? இல்ல நீ, நான் வரல. என்ன? அதான் வரலன்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க? வரதா தான் இருந்துச்சு. ஆனா ஆதி வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் வராம நான் வந்து என்ன பண்ண போறேன்? என்னம்மா சொல்ற? ஆதி தம்பி வரலன்னு சொன்னாரா? ஆமா. அதுக்கே நீங்க இவ்ளோ பதட்டப்படுறீங்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவரு வரணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? இது ஆதித்யாவுக்காக குலதெய்வ கோவில்ல நீங்க பண்ணிக்க போற பரிகார பூஜை. அம்மாவா அப்பாவா பாரதியும் சூர்யாவும் இருக்காங்க, பாட்டி நீங்களும் இருக்கீங்க. நீங்க எல்லாருமா குடும்பமா இருக்கிறப்போ நாங்க வரலன்னா என்ன பிரச்சனை? நீங்க ஏன் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்க? நான் எதுக்கு பாரதி? ஏன் எதுக்குன்னு காரணம் எல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நீங்க எங்க கூட வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இது நீங்களும் நானும் சேர்ந்து ஆரம்பிச்சது ஆதி. இந்த நிமிஷம் வரைக்கும் ஆதித்யா உங்களதான் அப்பாவா நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன சுத்தி நடக்கிற பிரச்சனை எதுவுமே தெரியாது. நீங்க ஏன் வரலன்னு ஆதித்யா கேட்டா அதுக்கு என்கிட்ட எந்த பதிலும் இல்ல. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க இஷ்டம் ஆதி. புரியுது பாரதி. ஆதித்யாவை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. சரி, கிளம்புங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆதி, இந்த கேமை டவுன்லோட் பண்ண, இது விளையாடலாம். மித்ரா, சரி கிளம்பு, கோயிலுக்கு போலாம். என்னாச்சு? இப்பதானே வரலன்னு சொன்னோம். இல்ல மித்ரா, நம்ம யோசிச்சது வேற. ஆனா இப்ப நம்ம போய் தான் ஆகணும். சரி, நீயும் போய் ரெடி ஆகு, கிளம்பலாம். பாரதி, நான் ஆதிய கோவிலுக்கு வரவிடாம பண்ணா நீ பேசி ஆதிய கோவிலுக்கு வர வைக்கிற. என்ன பாரதி? ஆதி வரேன்னு சொல்லிட்டாரு.
நாம கிளம்பலாம் வாங்க. சரி வாங்க அத்தை, வாங்க. வா. ஆதி பொண்டாட்டிய கண்டுபிடிக்க சொன்னேன். நானும் நீ சொன்னதை கேட்டுட்டு எவன்னே தெரியாதவள தேடி 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 ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ணலான்னு வீட்டுக்கு வந்தா எல்லாரும் பொசுக்குன்னு இங்கே கிளம்பி வந்துட்டீங்க, என்கிட்ட சொல்லாமலையே. உங்களுக்கு முன்னாடியே நான் இங்க இருக்கணும்னு ஓடி வந்துட்டேன். அண்ணா இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க? கொண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ பேசாம இரு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆதி, நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. ஏதோ புரியாம வைத்திய மாதிரி உளறிட்டு இருக்காங்க. நான் போய் பேசுறேன். என்னோட ஒய்ஃபை தேடுறாங்களா? அன்னைக்கு மீனா வந்து என்கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா எதுக்காக இப்படி பண்றாங்க? பாரதி, இது என்ன புது கதையா இருக்கு? இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கா என்ன? யார் இந்த அம்மா? எல்லாரும் முன்னாடியும் ஆதி பொண்டாட்டியை தேடிட்டு இருக்குன்னு இப்படி வெளிப்படையே சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆதிக்கு எப்போவோ கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல. அதை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தணும்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. மரகதம், அதெல்லாம் ஒரு பெரிய கதை. இப்ப சொல்ல ஆரம்பிச்சோம்னா வந்த வேலை நடக்காது. மா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அன்னைக்கே ஆதிக்கிட்ட போய் பேசி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா. அது தெரிஞ்சும் எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் இந்த விஷயத்தை போட்டு உடைச்சிட்டு இருக்க? நானே யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. உனக்கு எங்க எப்படி பேசணும்னே தெரிய மாட்டேங்குதுமா. தப்பு பண்ணவனே அமைதியா இருக்கான். நாம அந்த தப்பை சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது உனக்கு தப்பா தெரியுதா? மீனா, அங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் 2 பேரும் இன்னும் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? அம்மா பேரு பாரதி, அஷ்ட நட்சத்திரம், கடகராசி. பையன் அப்பா பேரை சொல்லுமா. அப்பா பேர் ஆதி. அவருக்கும் என்னோட நட்சத்திரம் என்னோட ராசி தான். ஆச்சரியமா இருக்கே. கோடியில ஒருத்தருக்கு தான் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். நீங்க நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா நடக்கும். பாத்துடா பாரதி, ஆதித்யாவை பாத்தியா? என் அப்பா ஆதிதான்னு உரிமையோட போய் அங்க நிக்கிறான் பாரு. அந்த மித்ரா முகத்துல ஈ ஆடல.